முவலி வெளியாடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு பிரபல இசையமைப்பாளரை பற்றி. ஆனா காலத்தால் மறைந்து போன இசையமைப்பாளர், நாம் மறந்து போன இசையமைப்பாளர், நாம் கொண்டாட தவறிய இசையமைப்பாளர், இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாத இசையமைப்பாளர்னு சொல்லலாம். ஆனா இவருடைய பாடல்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பா இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து இசையமைப்பாளரா மாறி இருக்காருன்னு சொல்லலாம். 1950 பிறந்த இவர் 2010 மறைந்து விட்டார். இவர் பாடிய பாடல் 2 பாட்டுனாலும் அப்படியே மக்கள் மனதில் நின்ற பாட்டு, அப்படியே பெக்யூலியரான வாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாட்டை யார் பாடினாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமா தேடி இருப்பாங்க இந்த பாட்டை ரசித்தவர்கள் எல்லாம். 6 புஷ்பங்கள் திரைப்படத்தில் MSV இசையில் வந்த ஏண்டி முத்தம்மா பாடல் நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு போய் பாருங்க யூடியூப்ல, அப்படியே இந்த குரல் யாருடையதுன்னு கேட்க வைக்கும். அந்த குரல் வேற யாரையும் அல்ல, பிரபல இசையமைப்பாளரான சந்திரபோஸ் அவர்களின் குரல் தான். அதே போல பூஞ்சிட்டு குருவிகளா, அதையும் நீங்க மறந்திருக்க முடியாது. இந்த 2 பாடலும் அவர் பாடி ஹிட்டான பாடல் தான். இவர் இசையமைத்த படங்கள் பார்த்தா 100கணக்கான படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். ஆனால் என்ன காரணமோ நம்மளுடைய மக்களுக்கு சில இசையமைப்பாளர்களை தவிர பிறருடைய பெயர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள தெரியவில்லை, பாராட்ட தெரியவில்லை, போற்ற தெரியவில்லைன்னு சொல்லலாம். சந்திரபோஸ் அவர்களின் இசையில் வந்த படம் எல்லாமே ஹிட் தான். அவருடைய இசையில் வந்த சில பாடல்களை, ஒரு 5-6 பாடல்களை நான் சொல்றேன் பாருங்க. பொய்யின்றி மெய்யோடு, அதாவது ஐயப்பன் பாடல். இந்த பாடலை பாடாமல் எந்த ஐயப்ப பூஜையும் நடைபெறாது. அடுத்ததாக மாம்பூவே சிறுமைனாவே, இன்னொன்னு டில்லிக்கு ராஜனாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. அப்புறம் நம்மளால் மறக்க முடியாத மெலடியான மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அதே சமயத்தில் இந்த பாட்டு, இந்த படம் தெரியுதோ இல்லையோ, ஆனா இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொண்டாடி இருப்போம். ரவிவர்மன் எழுதாத கலையோ, அந்த ஹம்மிங் மட்டும் கூடவே அந்த லேடிஸ் வாய்ஸ் வரும். அப்படியே மிக அருமையான பாட்டு. நம்ம அப்படியே மனசுல அப்படியே இதமா இறங்கும் இந்த பாட்டு. அவருடைய பாடல்கள் எல்லாமே அருமையான பாட்டு தான். அவர் இசையமைத்த படங்கள் எல்லாமே ஹிட் தான். நமக்கு, அதாவது ஒரு 70 பிறந்தவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக சந்திரபோஸ் தெரிந்திருக்கும். ஆனா மறந்துட்டோம் இல்லையா? ஆனா இன்றைய தலைமுறைக்கு சந்திரபோஸே தெரியாது. இன்றைக்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.